தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்ல நிறைய இருக்கு சார். இப்போ யங் மைண்ட் செட் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க கெட்டிக்காரா இருப்பாங்க டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னு. சோ நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப் இப்ப ஏஐ எல்லாம் வந்துருச்சு. அந்த அல்காரிதத்தை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமா இன்வெஸ்ட் பண்ணும்போது அவனே சில ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துறாங்க. கரெக்ட். 3 இயர் ரிட்டர்ன், 5 இயர் ரிட்டர்ன், 1 இயர் ரிட்டர்ன்லாம் அதுலயே ஷோ பண்ணிடுறாங்க. அதுல அதிகபட்சமான சதவிகிதம் லாபம் கொடுத்திருக்கிறாரு, அதுதான் கரெக்ட்னு போய் போறதெல்லாம் நம்ம பாக்குறோம். இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இது வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்புங்கிறது வந்து நிறைய, அதாவது நிறைய வந்துருச்சு. அவங்க முக்கியமா இந்த கடந்த கால செயல்பாட்டை மட்டுமே உங்களுக்கு காட்டி இது நல்ல விஷயம், இது இந்த நல்ல ஃபண்டு, இதை ஏன் போடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது சம்பந்தமா அது மாதிரி நிறைய இது பண்றாங்க. என்னதான் ஏஐ வந்தாலும் உங்களுடைய உடம்புல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஏஐ உங்களுடைய 90% சரியா இருந்தா கூட ஒரு டாக்டர் உங்களை பார்த்து இது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு இன்னைக்கு ஏஐ எல்லாமே கொடுக்க முடியும், ஆனா சரியான முடிவு எடுக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் கட்டாயமா தேவைப்படுது. அதுலயும் இந்த முதலீடு, ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படிலாம் வர்றப்போ உங்களுக்கு ஒரு நிதி ஆலோசகர்களுடைய ஆலோசனை கட்டாயமா தேவையா இருக்கு. ஸோ நீங்க ஆப்புகள் நிறைய வந்திருக்கு. அத்தனை ஆப்பும் உண்மையிலேயே கவர்மெண்ட்டுடைய ரெக்கக்னிஷனோட இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய ஆப்புகள் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு காணாமலே போயிடுது. அப்படி காணாம போறப்போ நீங்க போய் யாரை போய் கேட்பீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம இது சம்பந்தமா எங்கேயாவது புகார் அளிக்க போனோம்னு செய்யுங்க, இதை நம்பி எப்படி நீங்க போட்டீங்க அப்படிங்கிற கேள்வி நம்மளதான் கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம எது ரெக்கக்னைஸ்டான விஷயம், எது அரசினுடைய அனுமதியோட இயங்கிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரியான ஆப்களை கட்டாயமா நம்ம தவிர்க்க தேவையில்லை. மற்றபடி கொஞ்சம் இந்த ஆப்புகள்லாம் அவ்வளவு எளிதாக பயன்படுத்தி இல்லாமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும்.